நாளை என் காலை கீற்றே நீதானே, கையில் தேநீரும் நீதானடி, வாசல் போடு பேசும் நம் பிள்ளை, கொள்ளும் இன்பங்கள் நீதானடி, கண்ணும் சுருங்கிட நீயும், மீசை நரைத்திட நானும், வாழ்வின் கரைகளை காணும் காலம் அருகினில் நானும், கண்மூடிடும் அவ்வேளையும் உன் கண்ணில் இன்பங்கள் காண்பேன். சொல்லுங்க ஆண்டி. என்ன சொல்ற? யார் நீ முதல்ல? ஆண்டி, நான் தான் மித்ராவோட ஃப்ரெண்ட். என் பேர் பூஜா. அர்ஜுன் சொன்னான்ல. நீ மித்ராவுக்கு ஃப்ரெண்டாரு இல்லை யாருக்கு வேணா ஃப்ரெண்டாரு, ஐ டோன்ட் கேர். என் பையன் கூட நின்று என்ன சிரிச்சு பேசிகிட்டு இருக்க? உனக்கு யார் அந்த ரைட்ஸ் கொடுத்தது? நீங்கள் 2 பேரும் பார்க்க ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தெரியலையே, எனக்கு வேறு மாதிரி தெரியுது உங்கள் 2 பேரை பார்க்க. ஆண்டி, நானும் அர்ஜுனும் ஃப்ரெண்ட்ஸ் தான். நீங்கள் ஏன் தப்பாக நினச்சிட்ருக்கீங்க? நீங்கள் 2 பேரும் பேசுகிறத பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் மாதிரியா தெரியுது, லவ்வர்ஸ் மாதிரி தெரியுது. இங்கே பார், நீ ஃப்ரெண்டாக இருந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். அதை தாண்டி லவ்வர் ஆகணும்னு நினச்சின்னா கண்டிப்பாக உன்னையும் சரி உன் குடும்பத்தையும் சரி நான் சும்மா விட மாட்டேன். என் குடும்பத்தை பற்றிலாம் பேச வேலை வச்சுக்காதீங்க ஆண்டி. அப்படி தான் பேசுவேன். உன்னை ஒழுங்காக வளர்த்துருந்தீங்கன்னா நீ ஏன் இப்படி பணக்கார பையனை பார்த்து சுற்றி தெரிய போகிற? உன்னை ஒழுங்காக வளர்க்காத உங்கள் அப்பா அம்மாவை தான் சொல்லணும். மறுபடியும் சொல்கிறேன், என் ஃபேமிலியை பற்றி பேசாதீங்க ஆண்டி. என்னை பற்றி பேசுங்க, நான் பொறுத்துக்குவேன். என் ஃபேமிலியெல்லாம் பற்றி பேசுனீங்கன்னா கண்டிப்பாக நான் சும்மா இருக்க மாட்டேன். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நான் கேட்குற கேள்விக்கு ஆன்சர் பண்ணு. உங்கள் அப்பா அம்மா என்ன வேலை பார்க்குறாங்க? என் அப்பா எக்ஸ்போர்ட் கம்பெனி வச்சுருக்காங்க. என் அம்மா ஹவுஸ் ஒய்ஃப். ஓ, எக்ஸ்போர்ட் கம்பெனி. ஓகே. உன் கூட பிறந்தவங்கலாம் யாரும் இல்லை, நான் மட்டும்தான். நீங்கள் இருக்க வீடு ஓன் ஹவுஸா இல்லை ரெண்டலா? ஓன் ஹவுஸ் தான். ஏன் இதெல்லாம் கேட்டு உங்கள் பையன் அர்ஜுனுக்கு என் ஃப்ரெண்டை மேரேஜ் பண்ணி வைக்க போகிறீங்களா என்ன? மித்து ஏண்டி ஏன் வாயை மூட்டி நிற்கிற? அவங்க தான் லெஃப்ட் அண்ட் ரைட் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்கல்ல, நீயும் பதில் சொல்ல வேண்டியது தானே? ஹே, உன்கிட்ட கேள்வி கேட்டனா? நான் இவகிட்ட தானே பேசிகிட்டு இருக்கேன். இந்த ஹே வா போலாம் பேசுகிற வச்சுக்காதீங்க. உங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து நாங்கள் பேசுகிறோன்னா நீங்களும் பதிலுக்கு எங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து பேசணும். ஆமாம், இந்த அம்மா பெரிய மகாராணி. இந்த அம்மாவுக்கு ரெஸ்பெக்ட் வேறு கொடுக்குறாங்க. ஏன் மகாராணியாக இருந்தால் தான் ரெஸ்பெக்ட் கொடுக்கணுமா என்ன? உன் ஃப்ரெண்டு இல்லை, அதான் ஒன்று மாதிரியே இருக்கா. அவன் இங்கே என்ன மாதிரி இருக்கா? இந்நேரம் அவள் இடத்துல நானாக இருந்தால் உங்களை என் ஃபேமிலி பற்றி பேசவே விட்டுருக்க மாட்டேன். நீங்கள் கேட்குற கொஸ்டினுக்கும் ஆன்சரே பண்ணியிருக்க மாட்டேன். ஹே பைத்தியம், அவங்க தான் உன் ஃபேமிலி அப்படி பேசிட்டு கேள்வி கேட்குறாங்கன்னா நீ ஆன்சர் பண்ணிகிட்ருக்க. இல்லடி, அர்ஜுனோட அம்மா தான். அர்ஜுனோட அம்மாவாக இருந்தால் என்ன? எப்படி எடுத்து பேசுகிறது? நம்மளுக்குன்னு ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்குடி. அதை என்றைக்குமே யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுக்கக்கூடாது. அது பேரண்ட்ஸாக இருந்தால் கூட. பேரண்ட்ஸ் கிட்டே நம்ம செல்ஃப் ரெஸ்பெக்டை விட்டு கொடுக்கக்கூடாதுன்னா யாரோ ஒருத்தவங்க இவங்க கிட்டே ஏன்டி நீ விட்டு கொடுத்து நின்றுட்டுருக்க? ஹே, என்ன ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்க? உன் அம்மாவோட புத்தி உனக்கு அப்படியே வந்திருக்கு. அம்மா பற்றிலாம் பேசுகிறவளை வச்சுக்காதீங்க. என் அம்மா பற்றி எதாவது பேசுனீங்க நான் மனுஷியாகவே இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். உங்கள் அம்மா பற்றி பேசாமல் வேறு யாரை பற்றி பேசுறது? என்னை பற்றி பேசுறதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் இல்லை. என் அம்மா பற்றிலாம் பேசுறதுக்கு உங்களுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தது? அப்படி தானே பேசுவேன், என்ன பண்ணுவேன்? ஆண்டி, இப்போ உங்கள் ஹஸ்பண்டோட அக்கா பொண்ணு தானே, ஏன் இப்படி பேசுகிறீங்க? அக்கா பொண்ணு இல்லை, தங்கச்சி பொண்ணு இல்லை. பூஜா, அதை நான் சொல்லணும். இவங்க யாருன்னே எனக்கு தெரியாது. அத்தையும் இல்லை, மெத்தையும் இல்லை. இவ்வளோ திமிரு உங்களை விடவா? உங்களை விட எனக்கு திமிர் கம்மி தான். திமிர் இருந்து தானே ஆகணும். ஏன்னா அவள் உங்கள் மருமகள்ல. யாரு இவ? என் மருமகளா? நீயும் சரி இவளும் சரி என் மருமகளை வர கொஞ்சம் கூட தகுதி இல்லாதவங்க. ஓ, உங்களுக்கு மருமகளை வரணும்னா தகுதி பெற வேணுமோ? சரி, இவகிட்ட கேட்ட கேள்வியெல்லாம் அர்ஜுன் இருக்கும்போது கேட்டிருக்க வேண்டியதானே? அர்ஜுன் கிட்டே கேட்டிருக்க வேண்டியதானே? ஏன் அவனை அனுப்பிட்டு இவகிட்ட கேட்டுட்டு இருக்கீங்க? ஏன்னா அவன் உங்களுக்கு பதில் தரமாட்டான். அவன் லவ் பண்ணுறேன்னா அவங்களை டேரெக்டாக அவன் லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பான். அர்ஜுனை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுதான் அவங்ககிட்ட கேட்காம இவகிட்ட கேட்டுட்டு இருக்கீங்க. அப்பா, நீங்கள் கூப்பிட்டதா தான் அம்மா என்னை கூப்பிட்டு விட்டாங்க. அப்போது நீங்கள் கூப்பிடலையா? நான் எங்கடா உன்னை கூப்பிட்டேன்? நான் கூப்பிட்றா இருந்ததை என் கையில் ஃபோன் இருக்கு, உங்கள் கையில் ஃபோன் இருக்கு, ஃபோன் பண்ணி இங்கே வாடான்னு கூப்பிட்டுருப்பேனே. மம்மி தான்ப்பா சொன்னாங்க நீங்கள் கூப்பிட்டதா. அதனால தான் பூஜா கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். அதை கூட விட்டுட்டு ஓடி வந்தேன். பூஜா கிட்ட பேசிகிட்டு இருந்தியா? நீ பூஜா கூட பேசுகிறத உன் மம்மி பார்த்தாளா? பார்த்தாங்க. ஏய், அந்த பொண்ணை தனியாக விட்டு வந்த, ஏதாவது உன் அம்மா திட்டிட போறாடா? என்னது திட்ட போகிறாங்களா? என்ன டாடி சொல்கிறீங்க? நாங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தானே சொல்லியிருக்கோம். எப்படி மம்மி திட்டுவாங்க?
டேய் உன் அம்மா பற்றி உனக்கு தெரியாதா? நீ சொல்லவே வேண்டாம், உங்களை பார்த்தாலே கண்டுபிடிச்சிருப்பாங்க நீங்கள் ஃப்ரெண்ட்ஸா இல்லை லவ்வர்ஸான்னு. ஐயோ நம்ம வேற தனியாக விட்டு வந்துட்டனே. போடா போய் முதல்ல என்ன பண்ணுறாங்க பாட்டா போடா. அர்ஜுன் டேய் அண்ணே அவரையும் எப்படி கத்திட்டு வர்றாரு? ஏய் ஏன்டா அப்படி ஓடி வர? மூச்சு வேற வாங்குது. அது ஒன்றும் இல்லை டேடி, அங்கே அம்மா பூஜா அப்புறம் மித்ரா 3 பேர் சேர்ந்து ஏதோ சண்டை போடுற மாதிரி கோவமா பேசிட்டு இருக்காங்க. ஏதோ பிரச்சனையாகிறதுக்குள்ளே போய் பேசணும், அதனால தான் அவனை கூப்பிட்டு போகலான்னு வந்தேன். ஐயோ இப்போதான் அப்பா சொல்லிட்டு இருந்தாரு. ஆமாடா, ஆக்சுவலாக முதல்ல பூஜாவை தான் திட்டிட்டு இருந்தாங்க, அதை பார்த்துட்டு தான் மித்ரா போனா. இப்போ மித்ரா போனதுக்கப்புறம் சண்டை பெருசான மாதிரி இருக்கு. வாடா ஃபங்க்ஷன் டைமில் ஏதாவது பிரச்சனையாக போகுது. ஐயோ மித்ரா கோவம் தான், அவ்வளோதான். சரி சரி வானே போகலாம். என் பொண்டாட்டிக்கு ஏற்ற மருமகன்னா அது மித்ரா தான்ப்பா. ரொம்ப முக்கியம். இப்போ இங்கே பிரளயமே வெடிக்க போகுது, இப்போ தான் மருமகளை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. வேணா போகலாம் நம்ம. என் பையன்கிட்ட என்ன பேசணும் எப்படி பேசணும்னு எனக்கு தெரியும், நீ சொல்லி தராத. மா என்னம்மா சின்ன பொண்ணுங்க கிட்ட போய் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? யார்டா இவங்க 2 பேர்? சின்ன பொண்ணா? இவங்க 2 பேர் பெரிய விஷம்டா. அம்மா நான் இவ்வளோ ஃப்ரெண்டுன்னு தானே உங்களுக்கு இன்ட்ரோ கொடுத்தேன், இவ கூட என்ன உங்களுக்கு சண்டை? ஃப்ரெண்டாக இருக்க வரைக்கும் தான் உனக்கும் நல்லது அவளுக்கும் நல்லது, சொல்லி வைடா அவகிட்ட. அப்படியே ஃப்ரெண்டாக இல்லைன்னா கூட என்னம்மா எதுக்கும்மா ஃபங்க்ஷன் டைமில் வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க? அம்மா வாங்கம்மா, ஃபங்க்ஷன் நடக்கிற வீடுமா, ஏதாவது ப்ராப்ளம் ஆகிட போகுது. ஃபங்க்ஷன் நடக்கிற வீடுன்னு அதோ அவகிட்ட சொல்லி புரிய வைங்க. எனக்கெல்லாம் நல்லா புரியுது, நீங்கள் புரிஞ்சுக்கோங்க முதல்ல. ஏய் வாயை மூற்றி. உங்கள் அம்மா முதல்ல வாய மூட சொல்லு. எல்லாங்கும் மாமியார் மருமக சண்டை இப்போவே ஸ்டார்ட் ஆயிடுச்சா? அகில், அர்ஜுன், ஒரு பொண்ணுன்னா எப்படி இருக்கணுன்றத என் மருமக தர்ஷினிட்ட இருந்து இவங்க 2 பேரையும் கற்றுக்க சொல்லு. பொண்ணுன்னா அவள் தான், என் வீட்டு மருமகனாலும் அவள் மட்டும்தான். அம்மா இப்போ எதுக்குமா தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க? வாங்கம்மா போகலாம். ஏ அர்ஜுன் கூட்டிகிட்டு போடா. வாங்கம்மா போவோம், மருமக வர்றதுக்கெல்லாம் இன்னும் ரொம்ப காலம் இருக்குது, வாங்க போகலாம். பிள்ளைங்களை பாரு, ஏதாவது ஒன்று ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசிட்டாங்களாடி? டேய் எருமை, அவங்கள பற்றி தெரிஞ்சு ஏன்டா அவளை தனியாக விட்டு போனேன்? ஏய் இல்லடி, டேடி கூப்பிட்டாங்கன்னு சொன்னாங்க, அதனால தான் போனேன். ஏண்டி ஏதாவது ஹர்ட் பண்ணிட்டாங்களா? உங்கள் அம்மாவுக்கு ஹர்ட் பண்ணுறது சொல்லியா தரணும்? அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, விடு. இங்கே பாரு, உங்கள் அம்மா கிட்ட சொல்லி வை, மருமகன்னா அது நான் தான், வேற எவ்வளோ வரவிட மாட்டேன். ஆத்தாடி நீ மட்டும்தான் சொல்லலாம் நம்ம வீட்டு மருமக. அப்போ நானும் தானே மருமக? ஏய் நீ 2வது மருமக, நான் மூத்த மருமகடி. ஓ ஆமாம்ல, அப்படின்னா ஓகே. இவ்வளோ ரணகலத்திலையும் உங்களுக்குலாம் கிளுகிழப்பு கேட்குது. அவளை அவளை ரசித்து கிடந்த விழிகள் வேறாரையும் பார்க்காதே. அவளை யாரிடத்தில் யாருக்கு ஒரு காதல் வரும். எப்படி இருக்கு? உனக்கு என்னம்மா ரொம்ப அழகா இருக்க. தேங்க்யூ மாமா. அப்புறம் கங்க்ராச்சுலேஷன். எதுக்கு கேம்பஸ் இன்டர்வியூவில் செலக்ட் ஆனதுக்கா? பின்ன கேம்பஸ் இன்டர்வியூவில் செலக்ட் ஆயிருக்கீங்க. பரவாயில்ல, வாழ்த்துக்கள். தேங்க்யூ தேங்க்யூ. என்ன தேங்க்ஸ் மட்டும்தானா? ட்ரீட்லாம் கிடையாதா? ட்ரீட் தானே, உனக்கு இல்லாதா? என்ன வேணும் கேளு, நான் வாங்கி தரேன். எனக்கு என்ன வேணும்னு இப்போ கேட்க மாட்டேன், அப்புறமா கேட்குறேன், அப்புறம் வாங்கி கொடுங்க. நீ எப்போ வேணா கேளு, நான் வாங்கி தரேன், சரியா? ஓகே மாமா. அப்புறம் உங்களுக்கு 3 பிரான்ச்ல இருந்து ஆஃபர் வந்திருக்குன்னு சொன்னீங்க. இப்போ நீங்கள் எந்த ஊருக்கு போகலான்னு இருக்கீங்க? சென்னையா, பெங்களூரா, இல்லை ஹைதராபாத்தா? கண்டிப்பாக சென்னை தான் சொல்லுங்க மாமா. வேற எங்க? ஹைதராபாத் தான் சூஸ் பண்ணியிருக்கேன். என்னது ஹைதராபாத்தா? ஆமாம், ஹைதராபாத் தான் சூஸ் பண்ணியிருக்கேன். அங்கே தான் ஒர்க் போக போகிறேன். ஆஃபர் லெட்டர் கூட சைன் பண்ணியாச்சு. என்ன மாமா சொல்கிறீங்க? ஹைதராபாத் போகிறீங்களா? சும்மா மாட்ட கேட்டதுக்கு சென்னை தான் சொன்னார். ஆமாம் சென்னை தான், ஆனால் நான் ஒர்க் பண்ணல. அவன் தான் சென்னை சூஸ் பண்ணியிருக்கான். நான் ஹைதராபாத் தான் சூஸ் பண்ணேன். மாமா என்ன சொல்கிறீங்க? சென்னையில் தானே எல்லாரும் இருக்கோம், நீங்கள் சென்னைக்கே வர வேண்டியதானே, ஏன் ஹைதராபாத் போகிறீங்க? இல்லைடாம்மா, சுபி சென்னை வரான்னா மலருக்காக வரான். மலர் கூட இருக்கணும், டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். இந்த 4 இயர்ஸ் அவளோட இருக்க முடியலன்னு சொல்லிட்டு இனிமேல் அவன் கூட தான் இருக்கணுன்றதுக்காக வரான். பட் எனக்கு அப்படி இல்லை, எனக்கு யார் இருக்கா இங்கே? அதனால தான் சரி புது இடம், புது பீப்புள், ஸோ அந்த மாதிரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஹைதராபாத் சூஸ் பண்ணேன். உங்களுக்கு இங்கே என்ன யார் இல்லைன்றீங்க? நான் தான் இருக்கேன்ல. என்ன புரியல? ஐ மீன் நான், அண்ணா, அர்ஜுன், அப்புறம் மித்ரா, மலர் எல்லாருமே இங்கே தானே இருக்கோம். ஏன் சுபிமாமா கூட இங்கே தானே இருக்க போகிறாரு. அப்புறம் என்ன? இல்லைடா, புதுசாக ஏதாவது கோத்ரூ பண்ணலான்னு தான் நியூ பிளேஸ்க்கு போகிறேன். அப்போது சென்னைக்கு வரமாட்டீங்களா? ஹைதராபாத். கடல் தாண்டித்தான் எழுமலை தாண்டித்தான் என் கருத்து மச்சம் கிட்ட ஓடி வரும் மனசு. நாம சேர்ந்து நத்திங். சரி மாமா, அம்மா தேடுவாங்க, நான் வரேன். சரிம்மா. அவன் இதய வீட்டில் வாழும் அவள் தேகம்
வந்து நீ என்னை லவ் பண்ணுறேன்னு வர வைக்கணும். அதுக்கு தான் இதெல்லாம். காதலை யாரடி முதலில் சொல்வது நீயா இல்லை நானா? நான் சொன்னால் நீ வெக்கத்தில் சிவப்பாயா? உன்னை எதிர்பார்த்துதான் என் இதயம் வாழ்ந்ததோ, தன்னை அறியாமலே உன்னை எது சேர்ந்ததோ, இல்லை இனி ஏதும் ராயு இந்த லுக்கில் ரொம்ப அழகா இருக்கா இல்லை விஜய்? ஆமாடி, இன்னும் கொஞ்ச நாளில் உன்னையும் இந்த லுக்கில் பார்க்கலாம் இல்லை? என்னப்பா உத வேணுமா? என்னடி உண்மையை தானே சொன்னேன், ஃபேக்ட்ரி தானே. இன்னும் 2 மாதத்துல நம்மளுக்கு மேரேஜ் ஆக போகுது. அதுக்கப்புறம் ஒரு 2-3 மந்த்ஸில் இதே மாதிரி லுக்கில் உன்னை பார்க்கலாம்ல? சாருக்கு ரொம்ப ஆசை தான். ஆமாம், ஆசை தான். உன் மேலே ஐயடா ரொமான்டிக்காக பேசிட்டு இருக்காரு. ரொமான்டிக்காக பேசுகிற நேரமா அது? ஏன் பொண்டாட்டிக்கிட்ட ரொமான்டிக்காக நான் எங்கே வேணால் பேசுவேன், எந்த இடத்துல வேணால் பேசுவேன். இதில் என்ன நேரம் காலலாம்? ஐயோ நிப்பாட்டுங்க போதும். நீ ரொம்ப பண்ணுறடி. லவ் பண்ணும்போதெல்லாம் பேசுன்னு சொல்லுவேன். இப்போ மேரேஜ் ஆக போகுது, எது பேசினாலும் பேசக்கூடாதுன்ற. மேரேஜ்க்கு அப்புறம் பேச விடுவியா என்னன்னு தெரியலையே. அதெல்லாம் பேச விடுவேன். பார்ப்போம். சொல்லுங்க. ஐ லவ் யூ. பக்கத்துல என் அம்மா இருக்காங்க. இருக்கட்டும், என் மாமியார் தானே. இது என்னமோ யாருக்கும் தெரியாமல் லவ் பண்ணுற மாதிரி சொல்கிற. அதான் எல்லாருக்கும் தெரிஞ்சு மேரேஜ் வர போயிடுச்சுல. ஓ அந்த தைரியம். ஆமாடி. சரி அதெல்லாம் இருக்கட்டும், லவ் யூ டூ சொல்லு. ஆல்வேஸ் லவ் யூ. பெண்ணே பெண்ணே பொல்லாத பேய் இந்த காதல் நீயும் நான். ஹை ராயுக்கு அழகா இருக்காங்க. என் மருமக தேவதை மாதிரி இருக்கா. என்ன வேணும்? ஒன்றும் இல்லை, 2 பொண்ணுங்களையும் நல்ல வசதியான இடத்துல கொடுத்துட்டா. அவ்வளோ வசதியாக இருக்கா. நம்ம எப்படி அவள் கஷ்டப்படணும்னு நினச்சோமோ அதுக்கு ஆப்போசிட்டாக தான் இருக்கா. சே. இன்னும் கொஞ்ச நாளில் ஒரு குட்டி தேவதை வரப்போகிறாங்க அந்த வீட்டுக்கு. ஆமாம்மா, அதுக்காக தான் எல்லாமே காத்துட்ருக்கோம். ராயுக்கு அழகா இருக்காங்களடி. ஆமாடி. எப்பப்பா ஒருத்தர் போய் பார்த்துட்டே இருந்தா எப்போ ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறது? என்ன மாம்சு, உங்கள் ஒய்ஃபை 24 மணி நேரமும் வீட்டில் பார்த்து தானே இருக்கீங்க. இன்றைக்கி என்ன ஸ்பெஷலாக பார்த்துட்டு இருக்கீங்க? 24 மணி நேரம் பார்த்துட்டு இருக்கேன் தான். ஆனால் இன்னைக்கு உங்கள் அக்கா ரொம்ப அழகா இருக்கால்ல, அதான். அப்போ இவ்வளோ நாள் ராயுக்கு அழகா இல்லை, இன்னைக்கு தான் அழகா இருக்காங்கன்னு சொல்கிறீங்க, அப்படி தானேண்ணா? என்னது அப்படியா மாமா? மழை சொல்கிறதா உண்மை? சேச்சா அதெல்லாம் இல்லடாம்மா, நீ என்னைக்குமே அழகுதான். இன்னைக்கும் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் அழகா இருக்கு, அவ்வளோதான். அப்போ நம்ம 2 பேருக்குள்ள சண்டை வரணுன்றதுக்காக எதனா பண்ணிட்டு இருப்பா. நீ அதெல்லாம் கேட்காத. நைஸ் சமாளிஃபிகேஷன் சித்து. தேங்க்யூ வித்யா. சரி நேரம் ஆகுது, ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணலாம்ல? ஆமாம் நீ பண்ணலாம். எங்கே மினியை காணா? மினியை காவத்தை அவங்க டிஸ்டன்ஸ் பண்ணிட்டு வரேன்னு போயிருக்காங்க. இவன் ஐஸ்கிரீம் அவங்க மேலே கொட்டிட்டான், அதனால போயிட்டு சாரி மாற்றிட்டு வரேன்னு போயிருக்காங்க. இப்போ வந்துடுவாங்க. ஓ அப்படியா? மினி வந்து தான் ஸ்டார்ட் பண்ண முடியும். அக்கா தான் முதல்ல வச்சு ஆரம்பிக்கணும். அப்படிலாம் இல்லை நீ பெரியவங்க, நீங்கள் முதல்ல ஆரம்பிங்க. ஆமாம்மா, அத்தை சொல்கிறது கரெக்டு தான். நீங்கள் தானே வயசில் மூத்தவங்க, நீங்களே ஆரம்பிங்க. மினியக்கா வந்தோன்னா மினியக்கா ஜாயின் பண்ணிப்பாங்க. சரி அப்போ நானே வைக்க ஸ்டார்ட் பண்ணுறேன். அம்மா இதோ மினியக்கா வந்துட்டாங்க. சரியான நேரத்துக்கு வந்துட்டேம்மா. வா வந்து நலங்கு வைக்க ஆரம்பி. ஓ எனக்கு தான் எல்லோரும் வெயிட்டிங்கா? சரி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இல்லை இந்த பையனால் தான் ஐஸ்கிரீம் மேலே கொட்டிட்டு அதான் ரெஸ்ட் பண்ண போயிருந்தேன். அதெல்லாம் பிங்கி சொல்லிட்டா. நீ வந்து சடங்கு ஆரம்பி. நேரம் ஆகுதுல, நல்ல நேரத்தில் ஆரம்பிக்கணும். நலங்கு ஆரம்பிக்கலாம், நல்ல நேரம் இருக்குது மம்மி, அதை நம்ம ஆரம்பிக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகணும்னா நம்ம பிங்கி அப்புறம் அகில் பாட்டு இல்லாமல் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது? அவங்க முதல்ல பாட்டு பாடி ஆரம்பிச்சு வைக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம ஃபங்க்ஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். ஆமாம், நம்ம குழந்தைங்க பாட்டு பாடாமல் எப்படி ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறது? மறந்தே போயிட்டேன்டா. பிங்கி போய் பாட ஸ்டார்ட் பண்ண, அப்போ தான் ஃபங்க்ஷன் கலக்கட்டும். என்னது பாடணுமா? இதில் மேரேஜ் ஃபங்க்ஷனா ரிசப்ஷனா பாடுறதுக்கு? இது வளகாப்பு இல்லை, இதில் என்ன பாட்டு பாடுறது? அதெல்லாம் பாடலாண்டி, போய் பாடு போ. ஆமாடம்மா, நீ பாடாமல் எப்படி ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறது? எல்லா ஃபங்க்ஷன்லேயும் பிங்கியோட பாட்டு இருக்கணும். இப்போது அகிலோட பாட்டும் பிங்கி அகில் சேர்ந்து பண்ணால் தான் நல்லாயிருக்கும். போ. ஆமாம் செல்லம், போய் பாடு. கமான் மித்ரா, போய் பாடு. ஆமாடி ப்ளீஸ், எங்களுக்காக. அதெல்லாம் மருமக பாடுவா. சும்மா இருங்க, என்னால் பாட முடியாது. எல்லாரும் சொல்கிறாங்களடி, போய் பாடு போ. அகில் எதுக்கு அந்த பொண்ணு கூட சேர்ந்து பாட சொல்கிறாங்க? என்னம்மா 2 பேருமே நல்லா பாடுவாங்க, அதனால பாட சொல்கிறாங்க. நான் ஒன்றும் நம்ம பாட வேணாம். கூப்பிட்றாங்கல்ல, போனா மாப்பிள்ள போடா. அண்ணா போ, மித்ராட பாடு. அகில் அதெல்லாம் நீ எங்கேயும் போக வேணாம். அம்மா பாட்டு தானே, போய் பாடிட்டு வந்துடுறேன். என்ன அகில் சொன்னா கேளு. என்னங்கம்மா வந்துடுறேன். இந்த பையன் நம்ம சொல்கிறத கேட்காம போகிறான். அந்த பொண்ணு கூட நின்னாவே எனக்கு வயசுலாம் எரியுது. சேர்ந்து பாட்டு பாட போகிறானாமே. இதோ அகில் வர ஒத்துக்கிட்டா. நீ போடி. விட மாட்டீங்க. மணியக்கா இந்தாங்க, அவனை படிங்க. அவனை கூட நீ போய் சூப்பரான சாங்காக பாடு.
நீங்க தானே ஆரம்பிச்சு வச்சது, வீட்டுக்கு வாங்க. எங்கே பாட்டு இல்லாமல் எப்படிடா ஃபங்க்ஷன் நடக்கும்? போடா போடா குடுறா அவனை. ம் சரி போற பிடிங்க. ஆமாடாம்மா, உன் சாங் இல்லாமல் எப்படி ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறது? ஓடா, நானே சொல்லணும்னு நினச்சேன், மறந்துட்டேன். மினியாவது ஞாபகப்படுத்தினா. ஓடு ஓடு. ஏய் ஆமாடி, உன் பாட்டை கேட்டு தானே எப்பவும் பொண்ணு உள்ள தூங்குறா. இன்னைக்கும் பாடு, இன்னைக்கும் நல்லா தூங்குவாள், எல்லாம் நெட்டி வச்சுட்டே இருப்பா. ஏச்சி நான் விட பொண்ணு இல்லை பையன். ஆ என்னம்மா டாக்டரா, நீ ஸ்கேன் பண்ணியா என்ன? ஸ்கேன்லாம் பண்ணல, பட் எனக்கு பையன் தான் வேணும். சரி சரி, உன் ஆசைப்படியே நடக்குதான்னு பார்ப்போம். அடி குழந்தை பிறக்க இன்னும் 1 மந்த் இருக்கு, நம்ம அப்போ பார்த்துக்கலாம். இப்போ போய் பாட்டு பாடு போ. ம் போகிறேன் போகிறேன். அழகே அழகில் தீர்த்தொரு சிலை உலகத்தில் என்னை வென்றாய், கண் பார்க்கும் போதே பார்வையாலே கடத்தி சென்றாய். நான் பெண்ணாக பிறந்ததற்கு அர்த்தம் சொன்னாய், முன்னறியாத வெட்கங்கள் நீ தந்தாய். என் உலகம் தனிமை காடு, நீ வந்தாய் பூக்களோடு, இனி தொடரும் கனவுகளோடு. பெண்ணே பெண்ணே, நீ இல்லை என்றால் என்னாவேன்? ஓ நெருப்போடு வெந்தே மன்னாவேன். உன் பேரை சொல்லும் போதே உன் நெஞ்சில் கொண்டாட்டம், உன்னோடு வாழ்ந்திடத்தானே ஓய்வாலும் போராட்டம். நீ பார்க்கும் போதே மழையாவேன், ஓ உன் அன்பே கண்ணீர் துளியாவேன். நீ இல்லை என்றால் என்னாவேன்? ஓ நெருப்போடு வெந்தே மன்னாவேன். உன் கருங்கூந்தல் குழலாகத்தான் எண்ணம் தோன்றும், உன் காதோரம் உரையாடித்தான் ஜென்மம் தேரும். உன் மார்போடு சாயும் அந்த மயக்கம் போதும், என் மனதோடு சேர்த்து வைத்த வழிகள் தீரும். உன் காதல் ஒன்றை தவிர என் கையில் ஒன்றும் இல்லை, அது தாண்டி ஒன்றுமே இல்லை. பெண்ணே பெண்ணே, நீ இல்லை என்றால் என்னாவே? ஓ நெருப்போடு வெந்தே மன்னாவே. வாவ், 2 பேர் சூப்பரா பாடுறாங்க இல்ல விஜய்? ஆமாடி, அருமையா பாடுறாங்க. சூப்பர் மச்சி, வளர்க்குறப்போ சின்ன 2 பேர் ஜோடி பார்த்தோம், நல்லா இருக்கு, அழகா வேற பாடுறாங்க. இப்படியே விட்டா கண்டிப்பா அவ என் பையனை கொத்திட்டு போயிருவா, விடக்கூடாது. மித்ராவும் அண்ணனும் செம்மையா பாடுறாங்க. என் கண்ணே பற்றும் போல இருக்கே. என்ன இவங்க இவ்வளோ அழகா பாடுறாங்க? இவங்களோட ஜோடி பொருத்தம் கூட அழகா இருக்கு. இவங்க பாடுறதுல ஏதோ ஒரு உயிர் தெரிகிற மாதிரி இருக்கு. இவங்க சும்மா பாடுற மாதிரி இல்லை, இவங்களோட பாட்டில் ஏதோ அர்த்தம் இருக்க மாதிரி இல்லை இருக்கு. வா 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 வா, நெறிமாத நிலவே வா வா, நடைபோடு மெதுவா மெதுவா, அழகே உன் பாடு அறிவே நம்மா. மசக்கைகள் மயக்கம் கொண்டு மடிசாயும் மாலை தண்டு, சுமையல்ல பாரம் சுகம்தான் அம்மா. தாயான பின்புதான் நீ பெண்மணி, தோள் மீது தூங்கடி கண்மணி கண்மணி. காலையில் தினமும் கண் விழித்தால் நான் கைதொழும் தேவதை அம்மா. அன்பென்றாலே அம்மா என் தாய் போலாகிடுமா. ஒரு பிள்ளை கருவே கொண்டு ஒரு பிள்ளை கையில் கொண்டு உறவாடும் யோகம் ஒரு தாய் கொண்டு. மழலை போலும் தன் நெஞ்சம் உறங்கட்டும் பாவம் கொஞ்சம், தாய்க்கு பின் தாரம் நான் தான் ஐயா. தாலேல பாடுறே நீ தூங்கடா, தாயாக்கி வைத்ததே நீடா நீடா. தலைவா நீ இன்னும் தலைச்சான் பிள்ளை பாடுகிறேன் நான் தாளோ. பனிசை பூவே தாளோ, பொன்மணி தாளேலோ. நிலவோ நிலத்தில் இறங்கி உனை கொஞ்சம் என்னதே, அதிகாலை சேவல் கோபம் அதுவ பஞ்சு நெஞ்சில் நீயும் உறங்கிட. காதலே வாழ்க்கையின் வேதம் என்று ஆனது, கண்களால் சுவாசிக்க கற்று தந்தது பூமியே சொல்வதா.
பள்ளி பாடம் சொன்னது இன்றுதான் என் மனம் ஏற்றுக்கொண்டது. ஓ காதலி, என் தலையணை நீ என நினைத்துக் கொள்வேன். அதனால் தூங்கினால் உன்னை தினம் தினம் மார்புடன் அணைத்துக் கொள்வேன். கோடை கால பூங்காற்றா எந்த வாழ்வில் வீசுதே. என்னை இதுவோ என்னை சுற்றியே புதிதாயொரு வட்டம். கண்கள் மயங்கி கொஞ்சி படுத்தாள் கனவில் ஒரு சத்தம். நேற்று பார்த்தேன் நிலா முகம், தோற்று போனேன் இதோ சுகம். ஓ தென்ற பெண்ணே, இது காதல் தானடி. உன் கண்களோடு இனி மோதல் தானடி. மில்லியான் மகனை பெண்ணுக்கு பிடிக்காது முரடா உனை ரசித்தேன். தொட்டதும் தேர்ந்துவிடும் மாடவன் பிடிக்காது கர்வம் அதை மதித்தேன். முடி குத்தும் முந்தன் மார்பு என் பஞ்சு மெத்தையோ, உன்னுயிர் திறக்கும் முத்தம் அடை என்ன வித்தையோ. உன்னை போலே யான் இல்லையே, நீ போனால் நான் இல்லையே. நீ வசிக்கும் குடிசை என் மாட மாளிகை. காதலோடு வேதமில்லை உன்னோடு வாழா வாழ்வென்ன வாழ்வு என்னுள் நெஞ்சம் சொல்கின்றது. பூவோடு பேசாத காற்று என்ன காற்று ஒரு பூஞ்சோலை கேட்கின்றது. மண்ணில் ஏன் 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 நீயும் வந்தாய் என் பெண்மை பூ பூக்கவே. நான் பிறக்கும் முன்னே அட நீ பிறந்ததே. நான் பிறக்கும் போது நீ உந்தன் கையில் என்னை ஏந்தத்தான். விண்ணை துடைக்கின்ற முகிலை, வெள்ளி நிலவை, மஞ்சள் நட்சத்திரத்தை என்னை தேடி மண்ணில் வரவழைத்து உன்னை சூப்பரா பண்ணீங்க ரெண்டு பேரும். காதலிப்பது. என்னடாம்மா சூப்பரா பாட்டு பாடி கலாக்கிட்டீங்க போல. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. இதுக்கு தான் சொன்னேன், பிங்கி பாட்டோட நம்ம ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணாதான் ஃபங்க்ஷன் காலகட்டம். இப்போ எப்படி இருக்கு? ஒரே வைப் தான். ஒரு வைப் இல்லை, ரெண்டு அண்ணனும் சேர்ந்து பண்ணார்ல, ரொம்ப அருமையாக இருந்தது. ஆமாம், என் பொண்ணும் என் மருமையனும் பண்ணது ரொம்ப அருமையாக இருந்தது. இவங்க ரெண்டு பேரோட பாட்டும் நாளுக்கு நாள் கேட்க ரொம்ப இனிமையாயிட்டே போயிட்டு இருக்கு. ஐயோ ரொம்ப புகழாதீங்க, வெக்கமாக இருக்கு. என் தங்கச்சிக்கு புகழ்ச்சி பிடிக்கல. ஆமாம் ஆமாம். சரி வாடா மினி, நலங்க ஸ்டார்ட் பண்ணலாம். சரிங்க அத்தை. என்னடி பாட சொன்னா ரெண்டு பேரும் பாட்டிலே வாழ்ந்துட்டு இருந்தீங்க போல. தெரிஞ்சுதா? எனக்கு தெரிஞ்சது உங்க அத்தைக்கு வயிறு எரிஞ்சது. என்னன்னு சொல்ற? ஆமா, நீங்க ரெண்டு பேர் பாடும்போது அவங்க ஃபேஸை பார்க்கணுமே. அப்பா பாப்பா அப்படியே கடையில் போட்டு தாளிச்சின போல, அந்த அளவுக்கு இருந்தது. தெரியும் தெரியும் அவங்க காண்டாவான்னு, அதனால தான் நாங்கள் ரெண்டு பேர் க்ளோஸ் நின்று பாடினோம். வேற லெவல் டி. சரி அதெல்லாம் கிடக்கட்டும், நம்மளும் நலங்கு வைக்கலாமாடி? வைக்கலாமே. இந்த பெரியவங்களாம் வச்சு முடிக்கட்டும், அப்புறம் நம்ம வைப்போம். ஓ அப்படி, சரி சரி. எல்லாரும் வச்சு முடிச்சிட்டாங்க, அடுத்த சின்ன பசங்களாம் வைக்க சொல்லுவாங்க, நம்ம போய் வைப்போம். ஓகேடி. எல்லா பெரியவங்களும் வச்சிட்டிங்களா? இப்போ நாங்கள் வைக்கலாமா? இருடாமா, வித்யா என்ன வைக்கல, வித்யா வச்சிடட்டும். ஓகே வித்யாமா, போய் நலங்கு வைடா. சரிங்க அத்தை. ஏம்மா நில்லு ஒரு நிமிஷம். இப்போ இவங்களுக்கு என்னவா தெரியலையே. நீ எப்படி நலங்கு வைக்கலாம்? நீ இன்னும் அம்மாவாகவே இல்லை. நீ நலங்கு வச்சா அந்த குழந்தைக்கு எதாவது ஆயிடுச்சுன்னா? இப்படி பேசுறாங்க. கொஞ்சம் கூட சென்ஸே இல்லடி அர்ஜுன் அம்மாவுக்கு. அந்த அக்காவை எவ்வளவு காயப்படுத்துறாங்க. நம்ம கொஞ்சம் கூட அறிவே இல்லை. அந்த குழந்தைகிட்ட போய் எப்படி பேசுறாங்க? உங்களை சும்மாவே விடக்கூடாது. ஷாம் வாடா. ஐயோ வித்யாக்கா ரொம்ப பாவம், எப்படி பேசுறாங்க பாருடா. அத்தை எப்படி பேசுறாங்க பாத்தியாடா? அகில இடத்துல மட்டும் நான் இருந்திருந்தேன், அங்க நடக்கிறது வேற. என்ன எல்லாரும் கோரஸா கத்துறீங்க? நான் உண்மையை தானே சொன்னேன். அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆயிடுச்சு. இன்னும் அது வயிற்றுல புழு பூச்சி கூட தங்கல. அந்த பொண்ணு போய் அந்த பொண்ணுக்கு நலங்கு வச்சா அது வயிற்றுல ஒரு குழந்தைக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அந்த நல்ல எண்ணத்துல சொன்னேன். உன்னோட நல்ல என்ன எதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இதுக்கு மேல என் மருமகளை பத்தி ஏதாவது பேசினேன் நான் சும்மா இருக்க மாட்டேனோ. அம்மா என்ன பேசுறீங்க? இப்படிலாம் பேசி அடுத்தவங்க மனசு கஷ்டப்படுத்துறீங்க. பாவம் வித்யாக்கா. உண்மையை தானே சொன்னேன். நான் இதை போய் சொன்ன மாதிரி எல்லாம் திட்டுறீங்க. பேச்சு பேசுறாங்க பாருடி. போது நிறுத்துங்க. பெரியவங்கன்னு மரியாதையா இருந்தா நீங்க வாட்டுக்கு பேசிக்கிட்டே போறீங்க. வித்யா பத்தி என்ன தெரியும் உங்களுக்கு? அதானே, என் அக்காவுக்கு பிரெக்னென்ட் ஆகலைன்னா அவளுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தமா? இப்படி பேசுறீங்க, உங்களுக்கு வாய் கோசல. இப்படிலாம் பேசினா அடுத்தவங்க மனசு கஷ்டப்படும்னு கொஞ்சம் கூட தெரியாதுல்ல உங்களுக்கு? என் குழந்தைக்கு நான் மட்டும் அம்மா இல்லை,
என் அக்கா என் தங்கச்சி 2 பேர் தான் அம்மா. என் அக்கா நலங்கு வைக்கிறனால என் குழந்தைக்கு ஏதாவது ஆகும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அப்படி ஆனால் கூட பரவாயில்ல, என் அக்கா நலங்கு வைப்பா. ஆமாம், எங்கள் குழந்தைக்கு வித்யா நலங்கு வைக்கணும். அவன் நலங்கு வைக்கலனா தான் என் குழந்தைக்கு ஏதாவது ஆகும். அவன் நலங்கு வச்சா என் குழந்தை ரொம்ப சந்தோஷமாக இந்த உலகத்தில் ரொம்ப ஹெல்த்தியாக வந்து பிறக்கும். நான் உண்மையை தானே சொன்னேன். தேவதாத்தைக்கு நல்லா வாங்கி கட்டிக்கிட்டோம். வித்யாம்மா சாரிடா. ஆமாம் மன்னிச்சிரு. என்ன சகல பார்த்துட்டு இருக்கீங்க? அது பாட்டுக்கு வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருக்கு. வாங்க போய் என்னன்னு கேட்போம். நம்ம என்னென்ன கேள்விலாம் கேட்கணுமோ அதை விட அதிகமாகவே சித்துவும் காயும் அப்புறம் பிங்கிலாம் கேட்டுட்டு இருக்காங்களே, நல்லா கேட்கட்டும். சின்ன பசங்க கேட்டால் தான் அவங்களுக்கு புத்தியில் உரைக்கும். எவ்வளோ தைரியம் எங்கள் அண்ணியை பார்த்து எப்படி பேசுகிறாங்க. அமைதியா இரு ஷாலு, பிரச்சனை வேண்டாம். எப்படிங்க அமைதியாக இருக்குது? என் அண்ணியை எவ்வளோ கேவலப்படுத்துறாங்க. பெரியவங்க இருக்காங்கல்ல, பேசிப்பாங்க, நீ அமைதியா இரு. என்னம்மா அமைதியாக இருக்கீங்க? அவங்க 4 கேள்வி கேளுங்க. உங்கள் மருமகளை எவ்வளோ அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க, காயப்படுத்திட்டு இருக்காங்க. ஃபங்க்ஷன் நடக்கிற வீடு, அதான் அமைதியாக இருக்கேன். இது வேறு இடத்துல பேசியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக நான் உங்களை சும்மா விட்டுருக்க மாட்டேன். இந்த லேடி கொஞ்சம் கூட அறிவே இல்லை. அந்த குழந்தை மனசு எவ்வளோ காயப்படுத்துறாங்க. நம்ம பேசலாம் என்னடா, அதுக்கு பதிலாக தான் சித்துவும் காயும் பேசுகிறாங்கல்ல. அப்புறம் ஒரு டாக்டராக ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். வித்யாவும் சரி ஷாமும் சரி 2 பேருமே ரொம்ப ஹெல்த்தியாக இருக்காங்க. அவங்களுக்கு எப்போ வேணால் குழந்தை பிறக்கும். அவள் ப்ரெக்னென்ட் ஆகாமல் இருக்கான்னா மேபி நேரங்காலம் சரியில்லாமல் இருக்கும், அதனால அவள் ப்ரெக்னென்ட் ஆகாமல் இருக்கா. அவளுக்கு கூடிய சீக்கிரமே குழந்தை பிறக்கும். தேவையில்லாமல் அவளை பற்றி ஏதாவது தப்பாக பேசுனீங்கன்னா பெரிய மனுஷன் கூட பார்க்க மாட்டேன். சாரி சித்தப்பா. சித்து காயோ வேணாம், நான் ரிஸ்க் எடுக்க விரும்பலை. என்னால் என் குழந்தைக்கு எதுவும் ஆகக்கூடாது. அந்த குழந்தை இந்த பூமியில் நல்லபடியாக வந்து பறக்கணும். நான் நலங்கு வைக்க மாட்டேன். நீ என்னம்மா யாரா சொல்கிறதுக்கெல்லாம் அப்படி பேசிகிட்டு இருக்க? நீ நலங்கு வச்சாதான் என் பேரப்பிள்ளை நல்லபடியாக பிறக்கும். என்ன வித்யா படிச்சு முட்டாளா இருக்க? யாரோ ஏதோ சொல்லிட்டாங்கன்னு நீ எப்படி பேசுற? அக்கா நீ நலங்கு வைக்கணும், நீ இப்போ வச்சே ஆகணும். ஆமாம் வித்யா, இவங்க சொல்கிறத நீ காதில் வாங்கிக்காத, போ நலங்கு வை. இல்லைக்கா நான் வைக்க மாட்டேன். அக்கா வைங்கக்கா. நீ என்னடி பைத்தியமா? யாராவது என்ன சொல்கிறாங்கன்னு நீ காயுக்கு நலங்கு வைக்காம இருப்பியா? நலங்கு வை வித்யா. இல்லை பிங்கி, நம்ம பாப்பா நல்லபடியாக அந்த உலகத்துக்கு வரணும். நான் வைக்க மாட்டேன். அகில் அர்ஜுன் முதல்ல இங்கேருந்து கூட்டிகிட்டு போ. நான் ஏன் போகணும்? உண்மையை சொன்னால் அப்படியே கோவம் வந்துடும் எல்லாருக்கும். அம்மா வாங்கம்மா முதல்ல. இன்னும் இப்படிதான் பேசுறீங்க? வித்யாக்கு மனசு எவ்வளோ கஷ்டப்படும், கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம பேசுறீங்க. அன்னைக்கு கூட்டிட்டு போவாங்களே. சரிங்கண்ணா. இந்த காலத்துலலாம் உண்மையே பேசக்கூடாதுப்பா. உண்மையை பேசுனா சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் மரியாதைலாம் பேசுதுங்க. நீங்க எப்படி நடந்துக்கிறீங்களோ பதிலுக்கு அவங்களும் அப்படிதான் நடந்துப்பாங்கம்மா. வாங்க. கனவே உன்னை வந்து சேர நான் இங்கு வரம் ஒன்று கேட்டேன். நமக்கு மட்டும் ஏன் ஷாம் இது மாதிரிலாம் நடக்குது? நான் குழந்தை இல்லைன்னு நம்மளுக்கு கல்யாணம் நான் புதுசில் ஃபீல் பண்ணேன். அதுக்கப்புறம் நம்ம 2 பேருக்கும் எதுவும் இல்லை, குழந்தை சீக்கிரம் நிற்கும் சித்து சொன்னதுக்கப்புறம் நான் ரொம்ப தைரியமாக இருந்தேன். நீ எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்த. அத்தை மாமா அப்புறம் எல்லாருமே எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. அதனால் எனக்கு எந்த விதமான கில்ட்டும் இல்லாமல் நான் ஹாப்பியாக தான் இருந்தேன் இந்த 1.5 வருஷம். ஆனால் இப்போ அவங்க என்னை பார்த்து ஒரு குழந்தை இல்லை போல பூச்சி கூட தாங்க அந்த மாதிரி சொல்லும் போது என் உயிரே என்கிட்ட இல்லை. நான் என்ன தப்பு பண்ணேன்? எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரிலாம் நடக்குது? நான் குழந்தை மேலே எவ்வளோ ஆசை வச்சுருக்கேன், ஏன் கடவுள் எனக்கு தர மாட்டுறாரு? வித்யா நீ எந்த தப்பு பண்ணலம்மா. நீ ஏன் ஃபீல் பண்ணிட்டு இருக்க? ஊர் உலகம் என்ன வேணா பேசும், அதை நம்ம காதில் வாங்கிக்கவே கூடாது. நம்ம நல்லா இருந்தாலும் பேசும், நம்ம கெட்டு போனாலும் பேசும். அவங்க பேசுறது ஏன் நம்ம காதில் எடுத்துக்கணும்? கடவுள் நமக்கு ஒரு அழகான குழந்தைய சீக்கிரமே கொடுப்பாரு. நீ அந்த நம்பிக்கையோட எப்பவுமே இருமா. ஷாம், நம்மளோட காதலுக்கான அடையாளம் சீக்கிரமே வரணும்னு நான் எவ்வளவோ ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். ஆனால் அது இப்போ நடக்காம போயிடுமோன்னு இவங்க சொன்னதுக்கப்புறம் கொஞ்சம் பயம் வந்துருச்சு. எங்க பாரு வித்யா, நீ தேவையில்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்க. ஏமா உன்னை கஷ்டப்படுத்தி என்னையும் கஷ்டப்படுத்துற? உன்னை அதுலேருந்து வெளில கொண்டு வர பாடு எனக்கு தான் தெரியும், அவங்களுக்கு என்ன தெரியும்? இங்கே பாரு வித்யா, நமக்கு சீக்கிரமே பாப்பா பிறப்பாங்க. எனக்கு அந்த நம்பிக்கை முழுசாக இருக்குது. நீ பயப்படுற மாதிரி எதுவுமே நடக்காது. நீ எல்லாரும் முன்னாடியும் ஏன் நம்ம அப்படி பேசினாங்க? அவங்களுக்கு எங்கள் மேலே கோவம் இருக்குது, நான் ஒத்துக்கிறேன். அதுக்காக இப்படிலாம் பேசினா நான் ஹர்ட் ஆவேன்னு உங்களுக்கு கொஞ்சம் கூட தெரியாதா? ஏன் நம்ம அப்படிலாம் பேசி என் மனசு கஷ்டப்படுத்தினாங்க. என்னால் அவங்க பேசின ஒவ்வொரு வார்த்தையும் தாங்கிக்கவே முடியல தெரியுமா? அதான் நீயே சொல்லிட்டே வித்யா, உங்களை பிடிக்காதுன்னு. அதனால தான் உங்களை கஷ்டப்படுத்தணும், நீங்கள் சந்தோஷமாக இருக்கக்கூடாதுன்றதுனால தான் அப்படி பேசினாங்க. சத்தியமாக அகில் மூஜிக்காவும் அப்புறம்
உங்கள் மாமா மூஞ்சிக்கா வந்து தான் நான் பேசாமல் இருந்தேன். இல்லைன்னா கண்டிப்பாக இங்கே நடந்திருக்கிறது வேறையா இருக்கும். ஷாம், நமக்கு பாப்பா பிறப்பாங்கல்ல? கண்டிப்பாடா. ஏன் இந்த சாபங்கள், நான் பாவம் இல்லையா? விதி கண்ணா எனக்கு கூட சீக்கிரமா ஒரு அழகான குழந்தை பிறக்கும்க்கா. ஏன் ஃபீல் பண்ற? வித்யா, காயும் சித்தும் வந்திருக்காங்க. ஐயோ, எப்படிலாம் பேசுனாங்க பாத்தியா? அவங்க பேசுறதுக்கு நீ இடம் கொடுத்துருக்காக்கா. அவங்களோட பேசுனதுக்கு நீ எனக்கு நலங்கு வச்சிருக்கணும்ல. நலங்கு வைக்காம நீ பாட்டுக்கு வந்து இங்கே உட்காந்து அழுதுட்டு இருக்க. எங்க எல்லாருக்கும் எவ்வளோ கஷ்டமா இருந்தது தெரியுமா? அவ்வளோ பேர் கூப்பிட்டோம், நீ வரவே இல்லை. ஏன்க்கா? அதான் வித்யா, நீ இன்னும் லூஸா? நம்ம சந்தோஷமா இருக்கக்கூடாதுன்னா அவங்க அந்த மாதிரி பேசியிருக்காங்க. அதுக்கு நீ இடம் கொடுத்துட்டு இல்லை. இப்போ அவங்க நினச்சது நடந்துருச்சு. போன சந்தோஷமா? இல்லை சித்து, அவங்க நம்மளாம் சந்தோஷமா இருக்கக்கூடாதுன்னு போய் பேசுனாங்களோ உண்மை பேசுனாங்களோ தெரில. ஆனால் அதில் எனக்கு ஒரு வார்த்தை சுருக்குன்னு பட்டது. என்னால் உங்கள் குழந்தைக்கு எதுவும் ஆகக்கூடாது, அப்படி ஏதாவது ஆயிடுச்சுன்னா நான் உயிரோடு இருக்க முடியாது. அதனால தான் அந்த இடத்துல இருந்து கிளம்பி வந்துட்டேன். அவங்க சொன்னது உண்மை தானே? குழந்தைய பெற்றுக்காம நான் உனக்கு நலங்கு வச்சா உன் குழந்தைக்கு எதாவது ஆயிடுச்சுன்னா? அக்கா, என்னை கோவப்படுத்தாத சொல்லிட்டேன். நீ படித்த பொண்ணு தானே, என்ன இப்படி தான் யோசிக்கிற? நீ என் குழந்தையோட அம்மா. நீ எனக்கு நலங்கு வச்ச உன் குழந்தைக்கு ஏதாவது ஆகுமா? கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா உனக்கு? ஒருவேளை இதுதான் ஆயிடுச்சுன்னா? அதான் சொன்னல காயோ, வித்யா பெரிய முட்டாள். எப்படி நிரூபிக்கிற பாத்தியா? பிங்கி அக்கா, நீ படிச்ச முட்டாளா? இது வரைக்கும் படிச்ச முட்டாள் நான் நேரில் பார்த்ததே இல்லை. ஏதோ இப்போதான் பார்க்குறேன். ஏக்கா, அவங்க நம்ம நிம்மதியாக இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரே ஆள் அவங்க மட்டும்தான். நம்ம சந்தோஷமாக இருந்தால் பிடிக்காத ஒரே ஆளும் அவங்க தான். அவங்க பேசுனாங்கன்னு நீ நலங்கு வைக்காம அங்கேருந்து வந்து பார்த்தியா? அவங்கள ஜெயிக்க வச்சுட்டல நீ. இல்லடி குழந்தை. வாயை மூடுக்கா. குழந்தை பத்துக்கெல்லாம் நலங்கு வைக்கக்கூடாதா? அப்படி நலங்கு வச்சா குழந்தைக்கு ஏதாவது ஆயிருமா? எந்த காலத்தில் இருக்க? அவங்க பேசுகிறாங்கன்னு நீ உட்காந்து அழுது புலம்பிட்டு இருக்க. நீ அழுதுட்டு அந்த மனுஷனை கஷ்டப்படுத்திட்டு இருக்க. இப்போ என்ன உனக்கு என்ன 60-70 வயசாகி குழந்தை இல்லாமல் இருக்கியா என்ன? அப்படி உள்ளவங்கள கூட அந்த மாதிரி சொல்லக்கூடாதுக்கா. அவங்க மனசு எவ்வளோ கஷ்டப்படணும் அவங்களுக்கு தான் தெரியும். உனக்கு தெரியுமா? அப்படி உள்ளவங்கள சொன்னால் அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்களோ அதை விட அதிகமாக பேசினவங்க கஷ்டப்படுவாங்க. அதே மாதிரி உன்னை சொன்னால் அவங்களும் ஒரு நாள் கஷ்டப்படுவாங்கக்கா. நீ அதெல்லாம் நினச்சி ஃபீல் பண்ணாதக்கா. உனக்கு சீக்கிரமே ஒரு லட்டு மாதிரி ஒரு குழந்தை பிறக்கும். நீ வேணா பாரு. சின்ன பொண்ணா இருந்தாலும் எவ்வளோ மெச்சூரிட்டியாக பேசுகிறா. அது அவளுக்கு இருக்க மெச்சூரிட்டியில் கொஞ்சமாவது உனக்கு இருக்கா வித்யா? அக்கா சரியான சென்சிட்டிவ் பர்சன். உனக்கு தான் தெரியும்ல மாமா. அவள் அதனால தான் அவங்க பேசினதான் நினச்சி பயந்துட்டா. அக்கா ஒன்றுமே இல்லைக்கா. கூடிய சீக்கிரம் நீ வேணா பாரு. நாங்கள் எல்லாரும் உன்னை ஆறுதல் படுத்துறக்கா சொல்லலை. உண்மையாக அதுதான் நடக்க போகுது. நம்ம வீட்டில் இந்த குட்டி தங்கம் வர்றதுக்கு முன்னாடியே உன் வயசில் கண்டிப்பாக ஒரு உயிர் உருவாகும். நீ வேணா பாரு. அப்படி நடந்தால் ரொம்ப சந்தோஷம் காயும். ஆனால் அப்படி நடக்கலைன்னா இல்லை, நடக்கும். நீ பாசிட்டிவாக எப்போவுமே மைண்டை வச்சுக்கோ, அப்போ தான் நடக்கும். நல்லா ஹெல்த்தியாக சாப்பிடுக்கா. இதை பற்றி யோசிக்காமல் ஸ்ட்ரென்த் ஆயிரு, ஸ்ட்ராங் ஆயிரு. அவங்களாம் ஒரு ஆளுன்னு விடுக்கா. நான் மாமா ஃபேஸ்க்காகவும் அகில் ஃபேஸ்க்காக மட்டும்தான் அமைதியாக இருந்தேன். இல்லைன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல இந்தமாரி ஏதாவது நான் பேசியிருப்பேன். நம்ம மாமா பாவம்க்கா. அவங்க பேசுனதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க? அதனால தான் அமைதியாக இருந்துட்டேன். ஆமாடி, மாமா என்ன பண்ணுவார்? அவர் பாவம். அப்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் அவங்க பேச்சு கேட்டு 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 அவங்க அடிமையாக்கி வச்சுருக்காங்க. மாமா ரொம்ப பாவண்டி. அவங்க கேரக்டர் தெரிஞ்சு நீ உட்காந்து அழுதுட்டு இருக்க பார்த்தியா? உன்னை விட பெரிய முட்டாள் வேறு யாருமே இல்லைக்கா. நல்லா சொல்லு பிங்கி. அவள் என்னென்ன பேசினா தெரியுமா நீ வர்றதுக்கு முன்னாடி? தெரியுமே மாமா அவள் என்னென்ன பேசியிருப்பான்னு. மாமா இனிமேல் இவள் பேசுகிறான்னு நீங்கள் உட்காந்து அழுதுட்டு இருக்காதீங்க. அவளுக்கு நீங்கள் தான் மாமா ஆறுதல். நீங்கள் அவளுக்கு சொல்லி புரிய வைங்க. நீங்களும் ஃபீல் பண்ணிக்கிட்டு அவளை ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தால் அப்புறம் உங்கள் 2 பேரும் சமாதானம் பண்ண யார் வருவா? ஒருத்தர் தான் மாமா சமாதானப்படுத்திக்கணும் லைஃப்பில். எங்களோட சின்ன பொண்ணு நீ எங்களுக்கு எவ்வளோ தைரியம் சொல்கிற. ஆனால் உன்ன மாதிரி தைரியமாக எங்களால் இருக்க முடியலையம்மா. ஆமாம், லைஃப்பில் எல்லாமே ஈஸியாக இருக்காது, எல்லாமே ஈஸியாக கிடச்சிடாதுல்ல. நம்ம ஒரு சிலது கிடைக்கணுன்னா கஷ்டப்படணும்ல. அதில் ஒன்று நினச்சிக்கோங்க, உங்களுக்கு ஈஸியாக கிடைச்சா நீங்கள் சந்தோஷப்படுவீங்கன்னு. கஷ்டப்பட்டு தான் அது கிடைக்கணும்னு இருக்கோ என்னவோ. நீங்கள் கவலைப்படாதீங்க மாமா, எல்லாம் நல்லபடியாக நடக்கும். ஆமாக்கா, அல்லாத கண்ணத்தோட. ஆமாம், முதல்ல 2 பேரும் சிரிங்க, நல்லாவே இல்லை ஃபேஸு. நீங்களும் சிரிங்க. ஏதோ நாங்கள் 3 பேரும் சிரிச்சிட்டோம், நீங்கள் 2 பேரும் உருன்னு இருக்கீங்க. சரிங்க, குட். இதே மாதிரி சரி போடுறங்க. சீக்கிரமே நம்ம வீட்டில் இன்னொரு குட்டி பாப்பான் தாழ்வாங்க. தேங்க்யூ செல்லம், நீ எப்போவுமே எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்க. ஆல்வேஸ் பி வித் யூக்கா. கண்ணீர் துளிகள் வேண்டும் என்று கண்ணை கேட்கின்றேன். கண்ணீர் துடைக்க இவளும் வந்தால் தினமும் அழுகின்றேன்.